Hello friends, Indian Coast Guard, இந்திய கடலோர காவல் படையில் நேவிக் ஜெனரல் டியூட்டி யாந்திரிக் பிரான்ச் 01/2025 பேட்ச்க்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் 13th June 2024 ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. அதாவது நேற்று காலையில் 11 மணிக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் 3rd Julyக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஆண்கள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். பெண்களாக இருந்தால் எலிஜிபிள் இல்லை. சரி ப்ரோ, என்ன படிச்சிருக்கணும்? குவாலிஃபிகேஷன் பாருங்கள். நேவிக் ஜெனரல் டியூட்டிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 12th பாஸ் பண்ணி அதில் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து யாந்திரிக் பிரான்ச்சுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அது போக எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன் இந்த டிசிப்ளைனில் 3 years இல்லை அப்படின்னா 4 years டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை ஸோ டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கான ஈக்குவலன்ட் டிசிப்ளின் காமிச்சிருப்பாங்க. இதையும் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் தேவைப்பட்டால் நம்ம டெலகிராம் சேனலில் பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஜாயின் பண்ணி பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஏஜ் பாருங்கள். 18லேருந்து 22 ஏஜுக்குள்ளே இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது யாருக்கு அப்படின்னா யூஆர் அன்ரிசர்வ்டு, அதாவது ஜென்ரல் கேட்டகிரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 18லேருந்து 22 ஏஜுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதுவே நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 22க்கு மேலே ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா எஸ்சி, எஸ்டிக்கு 5 years கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 27 வரையும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசிக்கு 3 years கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நீங்கள் 25 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து வேக்கண்ட்டு ரீஜன் வைஸ் டோட்டல் வேக்கன்சி, கேட்டகிரி வைஸ் வேக்கன்சி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி போஸ்ட் வைஸ் டோட்டல் வேக்கன்சி, கேட்டகிரி வைஸ் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ முதல்ல உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்கள் அகாடமிக் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க, உங்கள் பர்சன்டேஜ் அடிப்படையில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு 4 ஸ்டேஜ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஒரு ஸ்டேஜோட செலெக்ஷன் ப்ராசஸை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஸ்டேஜ் 1ல் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனே இருக்கும். சரிங்களா? இப்போ போஸ்ட் வைஸ் ரிட்டன் டெஸ்ட்டு, பாசிங் மார்க்கு, ரீமார்க்கு எல்லாமே காமிச்சிருப்பாங்க. அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 செக்ஷன் இருக்கும். இப்போ ஒரு செக்ஷனில் இருந்து எத்தனை கொஸ்டின் வரும், டைம் அலோகேஷன் என்ன, ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எத்தனை கொஸ்டின் வரும், பாசிங் மார்க் என்ன, சிலபஸ்ஸு எல்லாமே கிளியராக இருக்கும். நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்து ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 1ஓட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனில் யார் வந்து அதிகமான மார்க் வந்து எடுத்திருக்காங்களோ அவங்கள வந்து ஸ்டேஜ் 2ல் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 2ல் செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸ்டேஜ் 2ல் அசஸ்மெண்ட்டு, அடாப்டபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். அடுத்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். இந்த ரன்னிங்கு, 20 ஸ்குவாட்ஸு, 10 புஷ்அப்ஸ் வந்து எந்த ஒரு பிரேக்கும் இல்லாமல் கண்டினியூஸாக கண்டக்ட் பண்ணுவாங்க. இடையில இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிரேக் வருது அந்த மாதிரிலாம் இருக்காது. கண்டினியூஸாக இந்த டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து இதிலே உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அடுத்து ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 2ஓட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஸ்டேஜ் 3ல் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்து உங்களுக்கு அதில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸ்டேஜ் 4ல் ஐஎன்எஸ் ஜெல்கால ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரி ப்ரோ, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. 3rd Julyக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க்கில் உங்களுக்கு அதுக்கான கைட்லைன் கொடுத்துருப்பாங்க. அப்ளை வீடியோ தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன்ஸில் அப்ளை வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். சரிங்களா? ரெஸ்பான்ஸ் எவ்வளோ அதிகமாக வருதோ அதை பேஸ் பண்ணி தான் நான் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஃபோட்டோ, சிக்னேச்சர் இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். சரிங்களா? அந்த ஃபோட்டோ ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படின்னா பிளாக் ஸ்லேட்டில் ஒயிட் சாக்கில் உங்கள் பேர் எழுதணும். சரிங்களா? உங்கள் நேமு, எந்த டேட்டில் அந்த ஃபோட்டோவே எடுத்தீங்க, இதை வந்து பிளாக் ஸ்லேட்டில் ஒயிட் சாக்கில் உங்கள் நேம், எந்த டேட்டில் அந்த ஃபோட்டோவே எடுத்தீங்க இதை நீங்கள் ஸ்லேட்டில் எழுதி அந்த ஸ்லேட்டை செஸ்ட்டுக்கு கிட்ட வச்சு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிளாக் ஸ்லேட்டில் ஒயிட் சாக்கில் உங்கள் நேமு, எந்த டேட்டில் அந்த ஃபோட்டோவை எடுத்தீங்க அதை அந்த ஸ்லேட்டில் எழுதி அந்த ஸ்லேட்டை கையில் பிடிச்சிட்டு செஸ்ட்டுக்கு கிட்ட வச்சு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். இந்த கேப் போடுறது, ஸ்பெக்ஸ் போடுறது அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணக்கூடாது.
ஸோ நீட்டாக அப்லோட் பண்ணோம். அந்த ஃபார்மேட் வேணால் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ். நீங்கள் எஸ்சிஎஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்லை. அதர் கேட்டகரி 300 ருபீஸ் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சிஎஸ்டி மட்டும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து எக்ஸாமினேஷன் செட்டி பாருங்கள். இந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 செலெக்ஷன் வந்து எந்த மந்தில் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்டேட்டிவ் தோராயமாக கொடுத்துருக்காங்க. இந்த நேவிக் ஜென்ரல் டியூட்டி, யாந்திரிக் இந்த 2 பிரான்ச்சுக்கும் ஸ்டேஜ் 1 செலெக்ஷன் செப்டம்பர் மிட்ல இல்லைனா எண்டிங்கில் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேஜ் 2 செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மிட்ல இல்லை நவம்பர் எண்டிங்கில் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 3 ஏப்ரல் 2025 ஸ்டார்டிங்கில் இல்லைனா சென்டரில் மிட்ல வந்து கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான அப்டேட் வரும்போது நம்ம சேனலில் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரிசல்ட் டிக்ளரேஷன் உங்களுக்கு வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. அந்த அப்டேட் வந்து அதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஸ்டேஜோட செலெக்ஷன் ப்ராசஸ் போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸ் டு பி கேரிட் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல், ஜெராக்ஸ் ரெண்டுமே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அடுத்து மெடிக்கல் பாருங்கள். ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 157 சென்டிமீட்டர்ஸ் இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். செஸ்ட் மினிமம் எக்ஸ்பென்ஷன் 5 சென்டிமீட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். வெயிட்டு +or-10% அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இயரிங் வந்து நார்மலாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். டேட்டூஸ் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் பாடி டேட்டூஸ் அலோடு இல்லை. இருந்தாலும் ஒரு சில பிளேசஸில் இருந்தால் அதை நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்சைட் ஆஃப் எல்போவில், ரிவர்ஸ் சைட் ஆஃப் பாமில், ஸோ இந்த மாதிரி இந்த லொக்கேஷனில் டேட்டூஸ் இருந்தால் மேபி அதை கன்சிடர் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து வேறு பார்ட்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? டேட்டூ பாலிசி இந்தியன் கோஸ்ட் கார்டு வெப்சைட்டில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக் ட்ரைனிங் உங்களுக்கு ஐஎன்எஸ் செல்கால இருக்கும். ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் இல்லை மிட்ல 2025 ஐஎன்எஸ் செல்கால உங்களுக்கு சி ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து சேல்ரி. நேவிக் ஜென்ரல் டியூட்டி இதுக்கான பேசிக் சேலரி 21,700 இருக்கும். அது போக உங்களுக்கு டிஏ, அதர் அலவன்சஸ் இது எல்லாமே இருக்கும். அடுத்து யாந்திரிக் பாருங்கள். இதுக்கான பேசிக் சேலரி 29,200 ப்ளஸ் அடிஷ்னலாக உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸு, டிஎன்எஸ் அலவன்ஸு ப்ளஸ் அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸு இது எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் ஃப்ரெண்ட்ஸ். டெம்பரரி போஸ்டிங்கு, கான்ட்ராக்ட் போஸ்டிங்கு அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்க கண்டக்ட் பண்ணுற செலெக்ஷன் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாக இந்தியன் கோஸ்ட் கார்டில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதாவது நிரந்தரமாக இந்திய கடலோர காவல்படையில் நீங்கள் பணிபுரியலாம். சரிங்களா? ஸோ ப்ரொமோஷன் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ லாஸ்ட் டேட் 3 ஜூலை 2024 அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை வீடியோ தேவைப்பட்டால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் இல்லையா, அதில் ஆல்ன்றதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் வந்து வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.